ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டில் உள்ள இலக்கண பகுதியான இயல் 2 உள்ள இலக்கண பகுதியான புணர்ச்சி விதிகள். புணர்ச்சினா என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ புணர்ச்சி விதிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சொற்புணர்ச்சியின் போது நிலைமொழி இறுதியிலும் வருமொழி முதலிலும் ஏற்படும் மாற்றங்களை சுருங்கச் சொல்லும் வரையறை தான் புணர்ச்சி விதிகள். நிலைமொழினா என்னன்னு சொன்னோம், வருமொழினா என்னன்றதை சொன்னோம். நிலைமொழியில் உள்ள ஈரெழுத்தும் வருமொழியில் உள்ள முதல் எழுத்தும் சேரும்போது ஏற்படுற மாற்றம் தான் புணர்ச்சி. அதை பற்றி விளக்கிறது தான் புணர்ச்சி விதிகள். மொழியை பிழையின்றி கையாளவும், பாடலடிகளை பொருள் உணர்வுக்கு ஏற்ற வகையில் பிரித்தறியவும், மொழி ஆளுமையை புரிந்து கொள்ளவும் எது உதவுது? புணர்ச்சி விதி. நம்ம பிழை இல்லாத எழுதணும், பாடணும், அதுக்கப்புறம் மீனிங்ஃபுல்லாக நம்ம பிரித்தறியணும். அதற்கு எல்லாத்துக்கும் மொழி ஆளுமைக்கும் எது பயன்படுதுன்னா புணர்ச்சி விதிகள். இதில் ஃபஸ்ட்டு உயிரீற்று புணர்ச்சி, அதில் உடம்படுமை புணர்ச்சி பார்க்கலாம். நம்ம நிலைமொழியுடைய இந்த உடம்படுமை புணர்ச்சி கூட நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருக்குறோம். அதே தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். நிலைமொழியின் இறுதி எழுத்துக்கும் வருமொழியுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்துக்களாக இருந்தால் உச்சரிப்பின் போது ஒலி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும். நிலைமொழியுடைய கடைசி எழுத்தும் அதுதான் ஈரெழுத்துன்றோம். நிலைமொழிய கடைசி எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும், வருமொழியுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும். அப்போ அது ஒலிக்கும் போது நமக்கு ஒரு வித இடைவெளி ஏற்படும். அதனால் உடன்படாத அந்த மொழிகளை சேர்த்து புணர்க்க வரும் மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் உடம்படும் மெய். இந்த 18 மெய்யெழுத்தில் இ யு இந்த 2 மெய்கள் மட்டும்தான் உடம்படும் மெய்யாக வரும். அதற்கு அந்த டேப்லர்ஸ் காலம்ஸில் இருக்குல்ல, அதை பார்க்கலாம். இ இ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும், ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். எதில் சொல்லியிருக்காங்க? நன்னூலில். இப்போ இ இ ஐ இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஈ தான் மிகுந்து வரும் உடம்படு மெய்யா. ஆனால் ஏன்ற இதை தவிர இந்த ஏ இருக்கு இல்லையா, அந்த ஏ அப்படின்ற உயிரெழுத்து கூட இவ்வும் இவ்வு இது 2மே உடம்படி மெய்யாக வரும். இந்த இ இ ஐ இதை தவிர மீதி இருக்கிற உயிரெழுத்து எல்லாம் வந்ததுன்னா அங்கே யுவ் அப்படின்ற எழுத்து தான் உடம்படு மெய்யாக வரும். இதற்கான எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். காட்சி அழகு, இது எப்படி பிரிக்கலாம்? காட்சி கூட்டல் அழகு. இதில் என்ன இருக்குது? உயிரெழுத்து இ இ ஐ வழி எவ்வும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அந்த நிலைமொழியை தான் நம்ம பார்க்கணும். அந்த சி இருக்குல்ல, அந்த சி எப்படி பிரிக்கலாம்? இச்சி கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்போ என்ன வந்திருக்கு? அங்கே ஈ தானே வந்திருக்கு. அப்போ எந்த உடம்படுமை வரும்? ஈ அதுதான் வரும். அதுக்கடுத்து தீ அணைப்பான், அதை எப்படி பிரிக்கலாம்? தீ கூட்டல் அணைப்பானா. இதில் இந்த தீ எப்படி வந்திருக்கு? இத்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? அப்போ ஈ வழி எவ்வும் தானே, அப்போ ஈ அப்படின்ற உடம்படுமை தான் வரும். அப்போ தீ கூட்டல் ஈ கூட்டல் அணைப்பான். அடுத்து கலை அறிவு, கலை கூட்டல் அறிவு. இதில் லை இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கலாம்? இல் கூட்டல் ஐன்னு பிரிக்கலாமா? அப்போ ஐ வந்துச்சுன்னா என்ன வரும்? ஈ வரும். அப்போ கலை கூட்டல் ஈ கூட்டல் அறிவு. அப்போ ஈன்ற உடம்படுமை தான் வரும். அதுக்கடுத்து மாவிலை, மா கூட்டல் இலை. இதில் மா அப்படின்றது என்னது? ஆ வந்திருக்கா. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இ இ ஐ வழி தான் எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இவ் அப்படின்றது தான் உடம்படுமையாக வரும். மா கூட்டல் இவ் கூட்டல் இலை. அடுத்து பூவழகு, இதிலே பூ இருக்குல்ல, அதை எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்போ இ இ ஐ வழி தான் எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும். அப்போ என்ன வரும்? இவ்வுன்ற உடம்படுமை எழுத்து தான் வரும். பூ கூட்டல் இவ் கூட்டல் அழகு. அடுத்து சேழிழை, இதை எப்படி பிரிக்கலாம்? சே. அப்போ இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏ இச்சி கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாமா? இந்த ஏகாரம் வந்துச்சுன்னா எகரமும் வரும், வகரமும் வரும்.
சரியா? அப்போ சேய் கூட்டல் ஈ கூட்டல் இழைன்னு பிரிக்கலாமா? நம்ம அந்த பொருளை படித்து பார்க்கும்போதே நமக்கு எது வரும்ன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் ஆப்ஷனில் பார்க்குறப்ப. சேவடி இதில் வந்து ஏ முன் இவ்விருமையும் வரும் இவும் வரும்னு பார்த்தோம். இதை படிக்கிறப்ப சேவடி. அப்போ யூ வகர உடம்படுமை யூ வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர சொற்களில் நிலைமொழியின் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியின் முதலில் உள்ள உயிரெழுத்துடன் புணரும்போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின் நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தியாகிய உயிரெழுத்துடன் புணரும். குற்றியலுகரத்தில் அந்த குசுடு துபுரு இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கள் அதுக்கடுத்து உயிரெழுத்து வரும்போது என்ன பண்ணோன்னா, அந்த முன்னாடி இருக்கு இல்லையா அந்த எழுத்து நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வருமொழி முதலெழுத்தி ஆகிய உயிரெழுத்துடன் புணரும். தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் அந்த இடத்துல உகரம் மறைஞ்சிடும். உகரம் மறைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து மட்டும் நிற்கும். அந்த உகரம் குசுடு துபுரு குற்றியலுகரத்தில் இருக்கிறத அந்த உகரம் கெட்டு அந்த உகரம் போயிடும். அதுக்கப்புறம் மீதம் இருக்கிற அந்த மெய்யெழுத்து இருக்கு இல்லையா, அது உயிரெழுத்து கூட சேர்ந்து புணரும். அதற்கான உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். புரிஞ்சதா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னா, இப்போ நம்ம மாசற்றார் இதை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். மாசு கூட்டல் அற்றார் அப்படின்னு பிரிக்கிறோமா, அதில் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படின்னு இருக்கா. மாசு கூட்டல் அற்றாரில் இந்த சூ இருக்குல்ல, இதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இச்சி கூட்டல் ஊன் பிரிக்கலாம். இங்கே வருமொழியில் உயிர் எழுத்து வருது. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுனா அந்த ஊன்ற எழுத்து மறைஞ்சிடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்ற விதிப்படி அந்த ஊ மறைஞ்சிடும். அப்போ அந்த இச்சி மட்டும்தான் நிற்கும். அப்போ மாச் கூட்டல் அற்றார் இதை எப்படி சேரும்? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி மாசற்றார் அப்படின்னு புணரும். நெக்ஸ்ட் இட்டு இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டித்து புணரும். நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் டாரா ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அப்படின்னு சொல்லி நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ வீடு கூட்டல் தோட்டம் இதில் டூ வந்திருக்கா. இந்த டூவை எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊன் பிரிக்கலாமா? அப்போ அந்த இட்டு ரெட்டிப்பாகும். டாரா ஒற்று ரெட்டும் சொல்லியிருக்காங்களா விதியில். நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றியலுகரம் சேரும் போது அப்போ அந்த இட்டு ரெட்டிப்பாகும் போது வீட்டு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம்னாகுமா. அதுக்கடுத்து காடு கூட்டல் மரம் இதுலேயும் இட்டு கூட்டல் ஊன் இட்டு கூட்டல் ஊவா, அந்த இட்டு ரெட்டுமா. அப்போ காட்டு கூட்டல் காட்டு மரம். அடுத்து முரடு கட்டல் காலை இதுலேயும் என்ன வந்திருக்கு? டூ வந்திருக்கா. அந்த டூ இட்டு கூட்டல் ஊவா, அப்போ இட்டு ரெட்டிப்பாகுமா. அப்போ முரட்டு கூட்டல் காலை. அடுத்து பகடு கூட்டல் வாழ்கை இதுலேயும் டூ வந்திருக்கா. இந்த டூவை இட்டு கூட்டல் ஊன் பிரிக்கலாமா. அப்போ இட்டு ரெட்டிப்பாகுமா. அப்போ பகட்டு வாழ்க்கை. அடுத்து சோறு கூட்டல் பானை இந்த ரூ எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஊன் பிரிக்கலாமா. இரும் ரெட்டிப்பாகுமா. அப்போ சோற்று கூட்டல் பானை சோற்று பானை. அடுத்து ஆறு கூட்டல் நீர் இந்த ரூவை இரு கூட்டல் ஊன் பிரிக்கலாம். அப்போ இரு ரெட்டிப்பாகும். அப்போ ரெட்டிப்பாகும் போது ஆவுக்கு பக்கத்தில் இரு வரும். ஆற்று நீர். அடுத்து வயிறு கூட்டல் பசி இதுவும் அதேமாரி தான். இந்த இரு கூட்டல் ஊன்றப்ப இந்த இரு ரெட்டிப்பாகும். அப்போ வயிற்று கூட்டல் பசி. கயிறு கூட்டல் வண்டி இதில் ரூ இருக்கா. இதில் இரு ரெட்டிப்பாகுமா. இரு கூட்டல் ஊன் பிரிப்போமா. இரு ரெட்டிப்பாச்சுன்னா எப்படி வரும்? கயிற்று வண்டி. நம்ம மெயினாக இந்த புணர்ச்சி விதிகள்லாம் கொஞ்சம் நன்னூலில் சொல்லியிருக்காங்கல்ல, அதன்படி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். நன்றி, வணக்கம். மீதி நம்ம பார்ட் 2 பார்ட் 3 வீடியோஸில் பார்க்கலாம்.